ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். இது சப்பாத்தி, இடியாப்பம், தோசை, இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். இப்போ மட்டன் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு குக்கரை சூடு பண்ணிக்கலாம். குக்கர் சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம். நான்வெஜ் செய்கிறதுக்கு எப்போவுமே ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கும் போது தான் கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌனில் மாறணும். இது மாதிரி மாறினதும் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டோட வாசனை போனதும் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் போல் தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். புதினா சேர்த்ததும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம். மட்டனை ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறமா மட்டன் குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பொட்டேட்டோ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பொட்டேட்டோ சேர்க்கும்போது கிரேவி இன்னும் நல்லா திக்காக நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். கிரேவிக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். அப்போ தான் கிரேவி நல்லா திக்காக இருக்கும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 7-8 விசில் வரது வரை நல்லா வேக வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் லாஸ்ட்டாக தாளித்து விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தப்பருப்பு, சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நம்ம கிரேவியோட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.